அழுதாலும் பிள்ளைய அவ தான் பெறணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மகப்பேறு நேரத்துல வலி அதிகமா இருக்கும்போது பெண்கள் அழுவாங்க. என்னதான் அவங்க அழுதாலும் அவங்க கருவுல இருக்கிற குழந்தைய அவங்க தான் பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். இல்ல, என்னால முடியல, இந்த பிள்ளைய வேற யாராவது உலகத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அதை தட்டி கழிக்க முடியாது. அவங்க தான் வலியை அனுபவிக்கணும். அவங்க தான் பிள்ளைய உலகத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் எல்லாத்தையுமே நம்ம தான் கையாளணும். வேற யாராவது நமக்காக செய்வாங்க, நம்ம உட்கார்ந்துருந்து அதுக்குரிய பலனை மட்டும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. போராட்டங்களையும் சவால்களையும் நம்ம தான் கையாளணும். ஒருவேளை அது வலியோட இருக்கும், கஷ்டத்தோட இருக்கும், நஷ்டத்தோட இருக்கும். அதை கையாளும் போது தோல்வி மனப்பான்மையும் வரும். ஆனா அதை எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்துட்டோம்னா புது உயிர் பிறக்கிற மாதிரி நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நம்ம தான் கையாளணுமே ஒழிய நமக்காக யாருமே செய்ய மாட்டாங்க.